நம்ம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு வர ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகமானது தனுசு ராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார், பூராட நட்சத்திரத்துல. இந்த 17 நாட்கள்ல செவ்வாய் சுக்கிரன் இந்த தொடர்புனால நமக்கு என்ன நன்மைகள், அதுக்கு எப்படியெல்லாம் நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்து அதிபதி தான் செவ்வாய், 12ஆம் இடத்து அதிபதி தான் செவ்வாய். செவ்வாய் என்பது நமக்கு ஒரு பக்கபலமாக நம்ம ஆழ் மனதை, நம்மளுடைய அடிப்படை திறமைகளை, கலை உணர்வுகளை, நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம்தான் செவ்வாய். ஆனால் செவ்வாயினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அதீதமான ஒரு அதிகார போக்கு, ஆணவ போக்கு, கொஞ்சம் அவசர புத்தி, முன்கோபம், துணிச்சல், இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய தனுசு லக்னக்காரர்கள் செவ்வாயினுடைய பலம் இல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி காவல்துறை, இது மாதிரி ஒரு வீர பராக்கிரம தொடர்புடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல செவ்வாய் முக்கிய பங்கு வகிக்கும். இப்ப சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுக்கிரனுடைய லக்னம் புள்ளி அப்படிங்கிறது நமக்கு தனுசுல தான் இருக்கு. அந்த சுக்கிரனுடைய நேச்சர் என்ன? அவர் கொஞ்சம் போகத்தை விரும்புபவர், அதீதமான செல்வாக்கு, அதீதமான கவர்ச்சி, அதீதமான அழகு உணர்ச்சிகள் மற்றும் வாசனை திரவியங்கள், ஆடை ஆபரண பொருள்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ற கிரகம். வசதி வாய்ப்பு அப்படின்றத ஒரு பெரிய லெவல்ல ஒரு இது அனுபவிக்கிறதுனால தான் நம்ம சுக்கிரனை பெருசா அதை எடுத்துட்டு போறோம். இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட 2 பேர் காம்பினேஷனா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? செவ்வாய் என்பவர் அதிரடி காட்டுபவர், சுக்கிரன் என்பவர் அதீதமான ஒரு கவர்ச்சியை கொடுப்பவர். இது அவசர போக்குல இந்த முரண்பாடு நமக்கு நன்மையாகவும் முடியலாம், சில பேருக்கு அது அவஸ்தையாகவும் முடியலாம். எப்படி அவஸ்தையா முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம எமோஷனலா பதட்டப்படுறதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆண் பெண் உறவு, கணவன் மனைவி உறவு அல்லது நண்பர்கள் உறவு, இந்த மாதிரியான உறவு பழக்க வழக்கங்கள்ல செவ்வாய் சுக்கிரனுடைய டாமினேஷன் வரும்போது அதீதமான ஒரு அவசரத்தை காட்டும், நிர்பந்தத்தை காட்டும், பொசசிவ்னஸை காட்டும், அது ஒரு வேகத்தை காட்டும். அப்போ ஒரு சாஃப்டா செய்யக்கூடிய ஒரு உறவை அக்ரெசிவா, பலவந்தமா, அதிகாரமா செலுத்துறதுக்கு பேர் தான் செவ்வாயினுடைய குணம். ஸோ அந்த வகையில் நம்ம அதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். உண்மையிலேயே செவ்வாய் நமக்கு தொழில் சார்ந்த கிரகமாக இருந்தால் டெக்னாலஜிக்கலாக அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை தலை சிறந்த தொழில் திறமை வாய்ந்த நபராக உலகுக்கு அடையாளம் காட்டி நம்மளை மேன்மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கும், நம்மளை புகழ வைக்கும், நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து நம்மளை பாராட்டு மலையில் நனைய வைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாயும் சுக்கிரனும் இணையும் போது மிகப்பெரிய வளர்ச்சிகளை உண்டாக்கியது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் செய்யக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஜனன ஜாதகத்துல உறவு சார்ந்த வகையில பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, விருப்ப திருமணங்கள் நடக்குது, பழகுனவர் நபர்களை திருமணம் பண்ணிக்கிறது, அல்லது ஒரு கவர்ச்சிக்கு அடிமையாகி, அல்லது ஒரு இம்மிடியட்டா முடிவெடுத்தது, எமோஷனலா நம்ம ஒரு உறவை உறுதிப்படுத்திக்கிறது, இதையெல்லாம் செவ்வாய் சுக்கிரனும் செய்வார். இப்ப இந்த ரெண்டுமே நம்ம ஜனன ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா அதன் வழியாக நன்மைகள் நடக்கும் உறவுக்கு. ஒரு சில ஜாதகங்கள்ல நமக்கு அவர் நெகட்டிவா போறாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகப்படி
8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ 4ஆம் பாவத்துக்கோ 6ஆம் பாவத்துக்கோ தொடர்புகளாக இருந்தால் உறவை வந்து கெடுத்து விட்டுரும். இந்த செவ்வாயோ சுக்கிரனோ இந்த ஆதிக்கங்களுக்கு வந்துட்டா உறவுகள்ல பிரச்சனையை பண்ணி விட்டுரும். உறவுகள் சார்ந்த ஒரு பாசிட்டிவ்னஸை கெடுத்து அதில் நெகட்டிவ்னஸை உண்டாக்கி அவப்பெயரை தேடி தந்தோம். அப்போ ஒரு விஷயம் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, உறவு, கணவன் மனைவி எல்லாமே வந்து உறவுங்கிற பேஸில் போனாலும் கூட காரண காரியங்கள் சூழல்கள் வந்து மாறும் பொழுது அது வந்து எப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர், அவமானம், வீண்பழி இதுக்கெல்லாம் வந்து ஆளாக வைக்கிது. 4 பேர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இவங்க வந்து மெயின் ரோலாக வேலை செய்கிறாங்க. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் பாவ ரீதியாக 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இங்கே முக்கிய பங்கு வகிக்குங்கிறத மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ வந்திருக்கும் போது அவங்க வந்து இந்த சமயத்தில் கேர் எடுத்துக்கணும். மற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை டெவலப் பண்ணிக்கலாம். தொழில் சார்ந்த வகையில் மிகப்பெரிய சிகரத்தை அடையலாம். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். உறவுகள் சார்ந்தும் மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். நல்ல வளர்ச்சிகள் உண்டாகக்கூடிய காலமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய கிரகமும் லாபஸ்தானமும் 5-11ங்கிறது நினைத்தது நடக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். எதிர்பார்த்த வகையில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கையும் வளர்ச்சியையும் அது உறுதிப்படுத்தும். அப்படியெல்லாம் ஒரு அமைப்பை கொடுக்கும்போது இந்த தனுசுக்கு மிகப்பெரிய அமைப்பு. இதே சுக்கிரனும் வந்து அதனுடைய சஞ்சாரமும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் ஒரு திட்டவட்டமாக நம்ம வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய திறமைகள்னாலும் ஜெயிக்கிறவங்களா இருந்தால், கலை திறமைகளாக இருக்கட்டும், தன்னுடைய டெக்னாலஜிக்கல் வேலை சார்ந்த திறமைகளாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் ஜெயிக்கிறவங்களாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். பொருள் ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஜெயிப்பவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.